கண்ணீர்? கண்ணீர் இல்லையப்பா, வாழ்க்கையில என்னையும் ஒரு குழந்தை அம்மா என்று கூப்பிட்டதே கேட்ட ஆனந்தம் அப்பா, ஆனந்தம். ஏனப்பா, உன் பேர் என்ன? பர்வதகுமாரா? எந்த பாக்கியவதி பெற்றாளோ. ஐயோ 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 ஐயோ, உன் வாயில பாம்பு கொடுங்க. நீ என் கொண்டை முத்தமிடுறதா? வாடா கண்ணா. ஆனந்தம்மா, காலம்ப தண்ணி தந்தாலே யாரும் அது? யாருமே இல்லையா? அவளை வீட்டுல வேலை கரையான வச்சுட்டேன். அப்படியா? பார்க்கும் போதே மரடி ஆட்டம் இருக்கா. என் பிள்ளை எதுக்காக முத்தமிட்டாளோ? மிஸ்டி போட்டிருக்குமோ என்னமோ. முத்தமிட்டாளா அவ? இருக்கட்டும், அவளை கவனிச்சுக்கிறேன். ஏண்டி, அவ பிள்ளைக்கு திருஷ்டி போட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன்ன சொல்ல மாட்டாடி. எங்காத்துக்கு வந்தாலும் என்னத்தான் சொல்லுவா. அம்மா இல்ல கேக்குறேன், முத்தமிட்டமெல்லாம் உனக்கு எதுக்குடி? சொன்ன வேலையை செஞ்சுட்டு மூலையில விழுந்துக்கிட போனீனா. அம்மா பரமேஸ்வரி, 10 மாசம் சுமந்து பிள்ளையும் பெத்த நான் ஒரு மலடியா? தாயே தயாமயி, எவ்வளவு காலம் எனக்கு இந்த பரிசோதனை அம்மா? பிரிஞ்சு போன என் புருஷனும் என் பிள்ளையும் எப்போ என்கிட்டே சேருவாம்மா? தாயே, எத்தனை காலம் தான் உன் கருணைக்காக காத்திருக்கிறது அம்மா, காத்திருக்கிறது. என் மானம் எல்லாம் போயிடுச்சு. இனிமே நான் யாருக்காக வாழணும்? நான் வாழ தகாத பிறகு என் கழுத்தில் இருந்த கயிறங்கே எல்லாம் மாயமாக இருக்கிறதே. தற்கொலை செய்வது தவறான முடிவு. நான் சாக வேண்டியவன். நான் செஞ்ச பாவத்துக்கு நான் சாக வேண்டிய. என்ன நடந்தது? எப்படி சொல்லுவேன் சுவாமி? நகை வியாபாரத்துக்காக நான் இந்த ஊருக்கு வந்தேன். கலாவதி என்ற தேவதாசியை பார்த்து ஆசைக்கு உணர்ச்சிக்கு அடிமையாகி முதல் நாள் 100 பொற்காசுகள் கொடுத்து போனேன். எதுவும் நடக்காமல் தூங்கி விட்டேன். அடுத்த நாள், அதற்கு பிறகு அடுத்த நாள், இப்படி 6 நாள் தொடர்ந்து போனேன். இருந்த நகையெல்லாம் விற்றேன். நடுத்தெருவில் நின்றேன். எந்த முகத்துடன் வீட்டுக்கு போவது? என்றால் கலாவதி உங்களை மோசம் செய்து விட்டாளா? மோசமோ மாயோ எனக்கு தெரியாது. ஆனால் என்னை போல் ஏமாந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு நியாயம் தேடுகிறேன். அழகு ராஜா, அணைத்துக் கொள்ளடா. கலாவதி, உன்னை அணைத்துக் கொண்ட எத்தனையோ காமுகர்கள் உன்னை பற்றிய விளக்கம் சொன்ன பிறகே வந்தேன். என்ன விளக்கம்? வந்தவர்களிடத்தில் கை நீட்டி காசு வாங்கி கண் துயில வைத்து மோசம் செய்வாய் என்ற விளக்கம். நான் துயில வைப்பதாவது? பேச்சிலேயே சூடாகி விடுவார்கள், பேசிய களத்தில் தூங்குவார்கள். இதுதானா? அம்மாமா, எழுந்துமா. வாயே, என்ன சொல்றேன்? என்ன மாமா, நான் சொல்றேன். என்ன சொல்றேன்? என்ன? யாரையா நீ? என்ன செஞ்சுட்ட? அதை சொல்வதற்குத்தான் வந்தேன். கலா, அம்மா, கலா, அம்மா, பேசாம நிக்கிறிய அம்மா? பேச மாட்டிய அம்மா? அம்மா கலா, ஐயோ, என் மகனை நீ என்னையா செஞ்சுட்ட? உன் மந்திரம் பாழ போக. அவன் அப்படின்னு இப்படி 2 பேருமா சேர்ந்து எங்களை குத்தி திங்கிறீங்களே. எவனோ மந்திரவாதியம். என் மகளோட கன்னித்தன்மை கெடாம லட்சம் காசு சம்பாதிச்சு அவனுக்கு அழுது தொலைக்கணுமா? இதெல்லாம் அவன் செஞ்சாசா? அம்மா. ஓ, இதுவா நடந்த விஷயம்? பிரபாவதி, முதலில் உன்னிடம் இருக்கும் செல்வத்தை மோசம் போன அவர்கள் அனைவருக்கும் நான் கொடுத்து அனுப்புகிறேன். ஐயோ, சொன்னாலும் தப்பு, சொல்லாம இருந்தாலும் தப்பு. அந்த மந்திரவாதி வந்தா நான் என்ன சொல்லி அனுப்புறதியா? நீ ஒன்றும் பயப்படாது, அவன் கதையை நான் முடிக்கிறேன். எடுத்துச் செல்லுங்கள். இனிமேலாவது ஏமாறாமல் இருங்கள். அம்மா, 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 அம்மா.